வேலூர் அடுத்த பிள்ளையார்குப்பம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஹஸ்ரத் குங்குர்ஷா அவுலியா தர்காவில் சந்தனக்கூட விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மேளதாளங்கள் முழங்க சிலம்பாத்து அலங்கரிக்கப்பட்ட குதிரை வண்டியில் தங்கக்குடத்தில் வைத்து சந்தனக்குட ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை போற்றும் வகையில் உருது பாடல்கள் பாடியபடி இஸ்லாமியர்கள் சென்றனர். பல்வேறு கிராமங்கள் வழியாக சென்ற ஊர்வலம் அதிகாலை தர்கா வந்தடைந்தது. அங்கு சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டு சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உலக அமைதி, மழை, ஒற்றுமை மற்றும் உலக மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டி சிறப்பு துவா செய்யப்பட்டது. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பிரதான சாலையில் அன்னை தெரசா மாற்றுத்திறனாளி நலசங்க அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. அறக்கட்டளை இயக்குநர் கவிதா தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டிகள் 100 மீட்டர் மாரத்தான் போட்டி மற்றும் இருசக்கர வாகன போட்டி நடைபெற்றது. வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட சங்கராப்பள்ளி முதல்வர் நந்தகுமார் உள்ளிட்டோர் பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கினர். மேலும் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் திறமையானவர்கள் எனவும் அவர்களுக்கு தமிழக அரசு உதவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். சென்னையில் கடற்கரை மணலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதையை சென்னை மாநகராட்சி சார்பாக அமைக்கப்பட உள்ளது. சென்னை விவேகானந்தர் இல்ல எதிரில் கடற்கரை அலைகளை ரசிப்பதற்காகவும் கால்களை நனைப்பதற்காகவும் சென்னை மாநகராட்சி சார்பில் மரத்திலான பாதை அமைக்கும் பணி துவங்கப்பட்டது. இந்த பணி 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் முழுவதும் மரத்திலான 3 மீட்டர் அகலத்தில் 260 மீட்டர் நீளம் கொண்ட பாதை அமைக்கப்பட இருக்கிறது. இப்பணி ஊனமுற்றோர் தன்னார்வல தொண்டு நிறுவனம் 6 ஆண்டுகளாக தொடர்ந்து முயன்றதன் காரணமாக இந்த பாதை அமைக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. என்டிசி குழுமம் பாக்ஸரி லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் கார்கோனிக்ஸ் எக்ஸ்பிரஸ் உடன் 2 புதிய வணிகத்தை சென்னை அடுத்த மாமல்லபுரம் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, என்டிசி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் சந்திரமோகன் ஆகியோர் துவங்கி வைத்தனர். என்டிசி லாஜிஸ்டிக் குழுமம் 1997ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. துவங்கப்பட்ட ஆண்டு முதல் தற்போது வரை பல்வேறு கட்ட வளர்ச்சிகளை என்டிசி லாஜிஸ்டிக் குழுமம் பெற்றுள்ளது. இதன் மூலம் என்டிசி லாஜிஸ்டிக்ஸ் நீண்ட காற்றாலைகள் மற்றும் பிற பெரிய காற்றாலை விசையாழி போன்ற காற்று தளவாட ஏற்றுமதியில் இந்தியாவில் முதலில் நுழைந்துள்ளது. இதன் மூலம் 83 மீட்டர் நீளம் கொண்ட காற்றாலையை என்டிசி நிறுவனம் கையாண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே புகாரை வாங்க மறுத்த போலீசாரை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னங்குப்பம் பகுதியில் நடைபெற்ற திருப்பதி ஸ்ரீ கங்கையம்மன் சிறப்பு திருவிழாவின் போது மர்ம நபர்கள் சிலர் வீச்செறிவாளுடன் சுற்றித் திரிந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து கேவிக்குப்பம் காவல் நிலையத்தில் கிராம மக்கள் புகார் அளித்தபோது போலீசார் புகாரை வாங்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து காவல் நிலையம் முன்பு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை பூவிருந்தவள்ளி அருகே இரும்பு தகடு தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. பூவிருந்தவள்ளி அடுத்த காட்டுப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் மெட்ரோ ரயில் பணிகளுக்கான இரும்பு தகடு தயாரிக்கும் பணி நடந்து வருகிறது. இங்கு ஏராளமான வட மாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இங்கு திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அங்கிருந்த அனைவரும் வெளியேறியதால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதையடுத்து தொழிற்சாலையில் எந்த ஒரு தீயணைப்பு கருவிகள் மற்றும் பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு கவசம் வழங்க கோரி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர். புதிய பேருந்து நிலையம் அருகே கடைகள் அதிக அளவு இருப்பதால் அருகில் இருக்கும் சாக்கடை பகுதியில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை ராசிபுர நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் கையுறை, ஷூ, முகக்கவசம் எதுவுமின்றி நகராட்சி கமிஷனர் முன்பாக சுத்தம் செய்தனர். இதனால் துப்புரவு பணியாளர்களுக்கு உடல்நலம் குறைபாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஒன்றிய மாநாடு நடைபெற்றது. அப்போது விவசாய கடன்களை மத்திய அரசு ஒருமுறையாவது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் 60 வயது நிறைவடைந்த விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை இக்கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தினர். மேலும் கொம்பாடி ஓடையின் குறுக்கே மலைப்பட்டியில் அணைக்கட்டி ஓட்டப்பிடாரம், பெரிய கண்மாய், புதியமுத்தூர், மலர்குளம் ஆகிய குளங்களுக்கு தண்ணீர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்த கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். தூத்துக்குடி அருகே போதை எதிர்ப்பு தின நாளை ஒட்டி போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக பள்ளி, கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு போதைப் பொருள் பயன்படுத்துவதனால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. இதன் பின்னர் தூத்துக்குடி மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை மதுவிலக்குத்துறை உதவி ஆணையர் செல்வநாயகம் துவக்கி வைத்தார். இந்த பேரணி தெப்பக்குளம் தெருவிலிருந்து புறப்பட்டு முக்கிய சாலைகள் வழியாக சென்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் கழிவுகள் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. பொன்னேரியில் இயங்கி வரும் அரசு மருத்துவமனையில் குப்பை கூளங்கள் தேக்கமடைந்து உள்ளன. மருத்துவமனையில் பயன்படுத்தப்படும் நோயாளிகளின் கழிவுகள், ஊசிகள், மிச்சமான உணவுப் பொருட்கள், வீணான பிளாஸ்டிக் குப்பைகள் ஆகியவற்றை கொட்டுவதால் இதிலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் குழந்தை பேறுகாலம், பிரசவம் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் பிரிவுகள் உள்ள அறைகளில் உள்ள தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தொற்று நோய் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே ஸ்ரீ மான் சகாதேவ சித்தர் ஆலயத்தில் ஆடி மாத பிரதோஷம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சோமசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மான் சகாதேவ சித்தர் ஆலயத்தின் ஆடி மாத பிரசோதத்தை முன்னிட்டு மூலவர் சிவலிங்கத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நந்தி பகவானுக்கு பால், தேன், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான நறுமண பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நந்தி பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதேபோல் சோழிங்கர் நகரில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 1 மாத காலமாக குடிநீர் வழங்காததை கண்டித்து ஏராளமான பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை ஊராட்சி மாதாநகர் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. நிலையில் அப்பகுதியில் 1 மாத காலமாக குடிநீர் வழங்கவில்லை எனவும் விலைக்கு குடிநீர் வாங்கி பயன்படுத்துவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அதிகாரியிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறி அப்பகுதி மக்கள் திருவண்ணாமலை செல்லும் சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று கூறியதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் நீதிமன்றத்தில் மக்கள் நீதிமன்றம் எனப்படும் தேசிய லோக் அதாலத் மூலம் ஒரே நாளில் 222 வழக்குகள் தீர்வு காணப்பட்டது. சார்பு நீதிபதி சுல்தான் ஆரிஃபின் தலைமையில் நீதித்துறை நடுவர்கள் சஹானா, அனுப்பிரியா, உரிமையல் நீதிபதி நளினி தேவி ஆகியோரும் தனித்தனியாக வழக்குகளை விசாரணை நடத்தினர். இதில் 504 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. அதில் 222 வழக்குகள் விசாரணையில் முடிவு காணப்பட்டு வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டது. இவற்றில் 1,74,20,474 ரூபாய் செட்டில்மெண்ட் பணம் மற்றும் பெற்றுக் கொடுக்கப்பட்டதாக தாம்பரம் சார்பு நீதிபதி சுல்தான் ஆரிஃபின் தெரிவித்தார். மேலும் இதில் தலைமை வழக்கறிஞர் ரங்கராஜன் கலந்து கொண்டார்.